Hi, hello, welcome to Jenish Pets and Gardens. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வர வருஷம் நம்ம எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியான ஆரோக்கியமான வருஷமாக இருக்க வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்துக்கான அப்டேட் பார்க்க போகிறோம். டிசம்பர் மந்த் வந்து எனக்கு அந்தளவுக்கு காய்ச்செடிகள்லாம் அந்தளவுக்கு நான் வைக்கல, பூச்செடிகள் நல்லா இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். இனிமேல் தான் அடுத்த சீசனுக்கு எல்லாமே ரெடி பண்ணணும். இது வந்து பிளாக் டிலைட் ரோஸ் நல்லா பூத்துட்ருக்கு. இதுக்கு இன்னும் நான் தொட்டி மாற்றி வைக்கல, அப்படியே அதே நர்சரியில் வாங்கின அதே தொட்டிலே தான் இருக்குது. கொய்யா மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் மொட்டு வச்சுருக்கு. ஒரு கிளையிலே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு. இதுக்கு வந்து நான் கீழேயும் பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் இருக்குது. ஏற்கனவே வந்து நமக்கு நிறைய பிஞ்சுகள் வந்தது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அணில் ஓரளவுக்கு சாப்பிட்டுடுச்சு. இந்த வாட்டி தான் நம்ம டேஸ்ட் பார்க்கணும். கோழி கொண்டையில் பார்த்திங்கன்னா நிறைய கலர் வந்திருக்கு, எனக்கு பிங்க்கு, ரெட்டு, எல்லோன்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து இப்போது வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு மே மந்த் நம்ம லாஸ்ட் இயர் வாங்கும்போது பழமோடய வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஃபெப்ரவரியில் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். அப்படி வைக்கும் போது கண்டிப்பாக அதற்கான அப்டேட் நான் கொடுக்குறேன். இது வந்து உருளைக்கிழங்கு, வீட்டில் ஒரு உருளைக்கிழங்குல லைட்டாக ஒரு மொட்டு இருந்துச்சு, அதை வச்சதுக்கப்புறமா நிறைய இலைகள் வந்து கிழங்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அத்தி பார்த்திங்கன்னா 3 காய் இருக்குது. ஸ்ட்ராபெரி வந்து நான் ஏற்கனவே பறிச்சிருந்தேன், எல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்திருக்கேன், மறுபடியும் பூ வச்சுருக்கு. இந்த வாட்டி காய் எவ்வளோ பெருசு வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து இது சிகப்பு தண்டுக்கீரை, விதை விழுந்து அதே வந்திருக்கு. அடுத்து வெண்டைக்காய்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல மாடி தோட்டம் ஆரம்பித்த போது வச்ச நாற்று நல்லாவே காய்ச்சிட்ருக்கு. இன்னுமே முடியல, டெய்லி நமக்கு காய் கொடுத்துட்டே இருக்குது. இன்னும் அடுத்த வர சீசனுக்கு நான் வெண்டைக்காய் நிறைய விதைகள் வாங்கியிருக்கேன், அதாவது சிகப்பு வெண்டை, பருமன் வெண்டை அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து செடி முருங்கை, இதுவும் நான் விதை வாங்கி தான் போட்டிருந்தேன், நல்லா வளர்ந்துருக்கு. மழை காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்த செடின்னு பார்த்திங்கன்னா இதுவும். இன்னொரு யாழ்ப்பாண முருங்கைன்னு ஒரு விதை போட்டிருந்தேன், அதுவும். இது வந்து கொய்யாக்காய் அதுவே வளர்ந்துருக்கு புதுசாக, சர்ப்ரைஸாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய், பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, நல்லாவே செழிப்பாக இருக்குது. இன்னும் கொடி ஏறணும், பந்தல் ஏறிடுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கூடவே பூச்சி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போது. இது வந்து தூதுவளை செடி. தூதுவளையில் எவ்வளோ முள் இருக்கும், அதை மீறியும் பூச்சி வந்து ஒரு இலை கூட வைக்காமல் எல்லா இலையும் சாப்பிட்ருக்கு. இதை பார்க்கும்போது மற்ற செடிகளை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் நான் டெய்லி நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். மீன் அமிலம் அந்த ஸ்மெல்லுக்கு வராதுன்றனால நான் கொடுத்துட்டே இருக்கேன். இது வந்து யானைக்காது அவரை, இதுவும் அப்படி தான், பூச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் 3G கரைசல் ட்ரை பண்ணலான் இருக்கேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா இது கோழி அவரை. இதில் நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு, ஆனாலுமே பூச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் காய் பறிக்கலை. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்களேன், கொத்து கொத்தாக காய் இருக்குது. இதை நான் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நான் அடுத்து அறுவடை செய்யணும். அடுத்து சாமந்தி பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கண்ணுக்கு அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் நமக்கு கொடுக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக இருந்துச்சு பூ. அதுக்கப்புறமா நான் வெங்காயத்தோல் கரைசலும் வாழைப்பழத்தோல் கரைசலும் ஊற்றிருந்தேன், சைஸ் நல்லா பெருசாக வந்திருக்கு. இது வந்து டார்ஃப் ஜினியா எல்லோ கலர், இது நர்சரியில் வாங்கிட்டு வந்தது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிளகாய் செடி, இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது, ஆடாத்தோடா அதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு பூ பூத்துருக்கு, செம்பருத்தி. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெயின் லில்லி நான் விதை போட்டிருந்தேன். இந்த ரெயின் லில்லி விதை வந்து இப்போது முளைச்சி வந்திருக்கு, இந்த குச்சி குச்சாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ரெயின் லில்லி. இது வந்து என்னோடய ஃபேவரட் காக்கட்டா மல்லி. இப்போ சீசன்றனால அழகாக பூத்துட்ருக்கு, நிறைய பூக்கள் டெய்லி பறிக்கிறேன். இது வந்து சேப்பங்கிழங்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பால்சமில் இது டபுள் லேயர் ரெட் கலர் பால்சம். இது பார்த்த உடனே எனக்கு இன்னும் மற்ற கலர் பால்சம்லாம் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் நான் ட்ரெஸ் பாஸ்கெட்டில் ஆன்லைனில் சீட்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் 2 சீட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன், அது என்ன கலர் வருதுன்னு தெரில, நான் உங்களுக்கு அப்டேட் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் கத்திரிக்காய்லாம் பழைய செடிகள் தான், இப்போ மறுபடியும் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. காய்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ அதுலேயும் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு, மழையிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பிங்க் கலர் வாடாமல்லி. மல்லியும் கூட அதே மாதிரி தான், இப்போ சீசன் நெருங்குறது இல்லையா, ஸோ நிறைய கிளைகள் வந்திருக்கு, நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. ரோஸ்லலாம் பார்த்திங்கன்னா எனக்கு கம்பளிப்பூச்சி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. கம்பளிப்பூச்சி தொல்லைலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி இப்போ மறுபடியும் பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் காஷ்மீரி ரோஸ், நல்லா பஞ்சாக அழகாக இருக்கும் பூக்கும் போது. நிறைய பூக்கள் நான் பறிச்சிட்டேன் நிறைய கலரில். இப்போ வெண்டைக்காய் நான் சொன்ன மாதிரி நம்ம ஜனவரி மந்த்துக்கு நான் இப்போ நாற்றுகள் போட ஆரம்பிக்கணும். இதுதான் அந்த யாழ்ப்பாண முருங்கை, இதுவும் நான் விதை வாங்கி தான் போட்டிருந்தேன். இது லெமனில் இன்னும் பூ வரவே இல்லை.
அடுத்து பார்த்திங்கன்னா ஜினியா வந்து நான் டார்க் கலர் பிங்க்கு தான் ஏற்கனவே வச்சுருந்தேன், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனுடைய பூவை தான் நான் கசக்கி இதில் போட்டிருந்தேன், இந்த தொட்டியில் போட்டிருந்தேன். அழகாக 3 செடி முளைச்சிது. அந்த 3மே டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஒன்று லைட் பிங்க்கு, ஒன்று எல்லோ, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நான் போட்டது வந்து டார்க் கலர் சீட்ஸோட இதுதான் போட்டேன், ஃப்ளவரோட சீட்ஸ் தான் போட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து சப்போட்டா பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். இப்போ இன்னும் பழுக்கலை, கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்குது. நிறைய பிஞ்சுகளும் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கீழே வந்து ஒரு பூச்செடி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயத்தாள், இது பலாமரம். இதில் பார்த்திங்கன்னா மாதுளையில் நமக்கு 2 காய் காய்ச்சிது. 2 காயில் ஒன்று வந்து அணில் டேஸ்ட் பார்த்துட்டாரு. ஸோ அவருக்குன்னு விட்டாச்சு. இதை அவர் எப்போனாலும் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி பூ இப்போ பூத்து முடிஞ்சிருச்சு, நல்லா அழகாக இருந்துச்சு. இப்போ இதுலேருந்து கூட நான் ஒரு ஸ்டெம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன ப்ராசஸ், வீட்டில் இருந்த பொருளை வச்சு தான் பண்ணேன். அதுவும் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. எவ்வளோ தூரம் வளருதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் காட்டுறேன். இது வந்து பன்னீர் ரோஸ் 3 மொட்டுக்கள் விட்டுருக்கு. இது நித்திய கல்யாணி. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட் ஆனது கோழிக்கொண்டை பூ வந்து 1.5 மாதம் ஆச்சு நம்ம வீட்டில். இன்னும் அப்படியே இருக்குது, வாடவே இல்லை, அழகாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதோட சைஸ் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி எனக்கு தோணுது. இதில் வந்து ரெட் கலர், பிங்க் கலர், எல்லோ கலர் நமக்கு கிடச்சிது. இதில் பார்த்திங்கன்னா ரெட்டு வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு வரும்போது குட்டியாக அந்த மாதிரி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் அகலமாகுது. அப்படியே அகலமாயிட்டே போய் நமக்கு ஒரு ஃபுல் பஞ்ச் ஆகிட்டு செடி வெயிட் தாங்காமல் கூட கீழே சாயுது, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கின சீட்ஸு. ஜினியா வாங்கியிருந்தேன். இது ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் ரொம்ப லேட்டாக மாற்றி வச்சேன், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனாலையான்னு தெரியல. இதுதான் அந்த பால்சம். என்ன கலர் வருதுன்னு தெரில, பார்க்கலாம். ரெட்டாக இருந்துச்சுன்னா சொதப்பலாயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கினேன் எல்லோ கலர் மேரிகோல்டு. நாற்றுகள் விட்டு நான் மாற்றி வைக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. நல்லா செழிப்பாக வந்திருக்கு. ஒன்று மட்டும் நான் மாற்றி வச்சேன், அதில் மொட்டே வந்துருச்சு. ஸோ இதையும் நான் மாற்றி வைக்கணும். எவ்வளோ தூரம் சர்வே ஆகும்னு தெரியல. பாருங்கள், வேர்லாம் கீழே வந்துருச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் மாற்றி வைக்கிறதுக்கு. நான் மாற்றியே வைக்கல. சீசனும் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது காந்தாரி மிளகாய். இது வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. இதையும் மாற்றி வைக்கணும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுக்குள்ளே இது காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்து ட்ராகன் ஃப்ரூட்டில் எனக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே தெரியல. வாங்கி வச்சது அப்படியே இருக்குது. அதாவது கீழே வச்சுருந்தபோது நல்லா கொஞ்சம் வளர்ந்தது. நான் இடம் மாற்றி வச்சதுக்கப்புறமா சரியாக வளரல. ஏதாவது சஜஷன் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இது புடலங்காய். ஆக்சுவலாக பீர்க்கங்காய், சொரக்காயெல்லாம் நான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் செடியவே. இது வந்து எனக்கு இன்னுமே பிஞ்சு கொடுத்துருக்கு. அதனால் இதை நான் கட் பண்ணல, அப்படியே விட்டுருக்கேன். எத்தனை காய் வருதோ வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த சீசனுக்கு தொட்டிகள் ரெடி பண்ணுன்றதுனால நான் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பூக்கள் பார்த்தோன்னே கட் பண்ண மனசு வரல. இது வந்து செடி அவரை ஜூன் மாதம் போட்டது. எனக்கு கொஞ்சம் காய் தான் கொடுத்தது, ஒரு 15 காய் 20 காய் தான் கொடுத்துருக்கோம். நான் இதை எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இவ்வளோ இலை வந்துச்சு. சரி, இலை வருதேன்னு விட்டுட்டேன். பார்த்தா இவ்வளோ அரும்புகள் வந்திருக்கு. இந்த சீசன்னால் நல்லா இருக்குது போல். நிறைய காய்கள் கொடுப்போன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.